ஒரு நேர்த்தியான அரசியல் பேச்சு. பனையுறை விட்டு வெளியில வாடா என்று பொறுக்கித்தனமாக கேட்கிறவர்களுக்கு பேசும் பொருளாக பேசியிருக்கிறார். தமிழ்நாடுதான் என் வீடு என்பதை தமிழகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார். சில தருதலைகளுக்கும் உணர்த்தியிருக்கிறார். மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய தொகையை 13ஆம் தேதியே கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு கோடைக்கால நிதினு ஒன்று, குளிர்கால நிதி எப்போ கொடுப்பாரு? இந்த பணங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்படுகிற மத்திய அரசின் நிதி 18 லட்சம் கோடியிலிருந்து இந்த பணம் இன்றைக்கு பண பரிமாற்றம் செய்யப்படும். அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்காது. 6,75,000 கோடி நேற்று மட்டுமே இந்த அரசு செலவழிச்சிருக்கு. கடன் 10 லட்சம் கோடியில் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன். அது அரசு கசானாவிலிருந்து எடுக்கப்படுகிற காசு. வாங்கிக்கும், விசில ஊதி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடே ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. முதலமைச்சர் அறிவிக்கிறார். உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா சொல்றதுக்கு? ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம். இது எப்படி மகிழ்ச்சியா இருக்கு? போராட்டங்கள் எல்லாமே உரிமைக்கான போராட்டமா தானே இருக்குது. எத்தனை போராட்டத்துக்கு தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க? பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்கும். பத்திரிகையாளர்கள் எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அதை சில ஊடகங்கள் வெண் நிறுவனத்தின் கையூட்டுகளை வாங்கி கொண்டு போனாங்களா இருக்கு. நேற்று நடந்தது வக்கர பேச்சால் எழுந்த சம்பவம். அதுக்கு அடிப்பீங்களா? ஒன்றிய அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காமல் இருப்பது, மாநில அரசுக்கு மட்டுமே எல்லா அழுத்தத்தையும் கொடுப்பது சரியா? துரோகியை முதல்ல வீழ்த்துன்னு, எதிரி அப்புறம் வீழ்த்துவது. தமிழ்நாடு அளவில் இது துரோகம். திமுக எங்களுக்கு மாபெரும் துரோகி, மக்களுக்கான துரோகி. அதை வீழ்த்துவதற்கான கவன சிதறல் இல்லாம குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டது மாதிரி நாங்க அடிச்சு நொறுக்கணும்னு போயிருக்கோம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய சேலம் பேச்சு, அந்த பேச்சு தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்குது. பல்வேறு கட்சியினர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த பேச்சு முடிவில் சாட்டையை கையில் கொடுத்தாங்க விஜய் அவர்களுடைய கையில். அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அவருடைய பேச்சில் முக்கியமான அம்சங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? எங்கள் கிராமத்தில் ஒரு பாடல், ஊரு திரண்டிருச்சு ஒற்றுமையா கூடிருச்சு, இப்போ ஒற்றுமையா கூடிருச்சு. இப்படி ஒரு பாடலை கிராமப்புறங்களில் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகளை என் தலைவன் சேலத்தில் உருவாக்கியிருக்கிறார். ஒரு நேர்த்தியான அரசியல் பேச்சு. அவர் முதல்ல ஒரு வார்த்தை, பனையுறை விட்டு வெளியில வாடா என்று பொறுக்கித்தனமாக கேட்கிறவர்களுக்கு பேசும் பொருளாக பேசியிருக்கிறார். தமிழ்நாடுதான் என் வீடு என்பதை தமிழகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார். சில தருதலைகளுக்கும் உணர்த்தியிருக்கிறார். அப்படி ஒரு பேச்சை அவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. துல்லியமாக, கருத்தியலாக, அழுத்தமாக, ஆழமாக பேசியிருக்கிறார். தமிழ்நாடே என் வீடு என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பறைசாற்றி இருக்கிறார் என்றால், அனைத்து இல்லங்களிலும் தமிழக வெற்றி கழகம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதன் பொருள் அது. ஆக களமாட தொடங்கிட்டோம். களம் மிகப்பெரியதாக இருக்குது. ஆனால் எளிமையாக அடிச்சுட்டு வெளியில் வரப்போகிறோம். இதான் நடக்க போகுது. அதை உணர்த்தி இருக்கிறார் சேலம் மாநாட்டில் சீலநாயக்கன். இந்த பிரம்மாண்ட கூட்டம் 5000 பேர் கூடணும். 4998 பேருக்கு கியூஆர் கோடோட உள்ளே போயிட்டாங்க. ஏகப்பட்ட இடங்கள் தள்ளியே இருக்குது. நாற்காலி போடாத சில இடங்கள், அந்த கட்டமைப்புகளை தாண்டி நிறைய இடங்கள். அதற்கு பிறகு தொண்டர்களே சோரேறி குதிச்ச கதையாக ஆங்கிலே ஏறி குதிச்சு உள்ளே வந்துட்டாங்க. 3000 ரூபா மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய தொகையை 15ஆம் தேதியே கொடுக்க வேண்டிய தொகையை 13ஆம் தேதியே கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, அதற்கும் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். ஆமாம், அது விஜய் அவர்களே குறிப்பிட்றாரு. அதான் என்னுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரி முன்னாடியே கொடுக்குறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது என்ன, கோடைக்கால நிதினு ஒன்று, குளிர்கால நிதி எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். ஆட்சி தொடங்கி 60 மாதங்கள் ஆள வேண்டும். 60,000 மக்களுக்கு பணம் கொடுக்கும். சரிதானே? 30,000 இப்போ கொடுத்துருக்குறாங்க இதுவரை. பொங்கல் நிதினு ஒரு 5,000, 35,000 கொடுத்துருக்காங்க. கொரோனா நிதினு ஒரு 4,000 கொடுத்துருக்குறாங்க. 39. இப்போ ஒரு 5, 44. இன்னும் 16,000 யார் கொடுப்பாங்களா? சரி, இந்த பணங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், அரசு கஜானால இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் இன்னொன்று முக்கியமானது. மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்படுகிற மத்திய அரசின் நிதி 18 லட்சம் கோடியிலிருந்து இந்த பணம் இன்றைக்கு பண பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? அதுலேருந்து இல்லை, அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கான டேட்டாவை எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்வியலில்
வாழ்வாதாரத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்கிறார்கள். மகிழ்ச்சிக்குரியது, எல்லாரும் பயனடையட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் தலைவர் சொன்னார், அந்த பணத்தை வாங்கி கொள்ளுங்கள், காதில் விசில ஊற்றி சத்தமாக ஊதுங்க அப்படின்ட்டார். நீங்கள் இந்த தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க நீங்கள் எங்கள் தலைவர் வந்து போன வருஷம் 2025 மே மாதம் 23ஆம் ஒரு சம்பவம் செஞ்சார். என்னென்னா, அப்படியே பணத்தை கொட்டுவாங்க கடைசி நேரத்தில், எல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. அதை அற்புதமாக வந்து எங்கள் தலைவர் பிரதிபலித்தார். இப்போ இது வந்து மக்களுக்கும் வந்து தெரிஞ்சுதானே அவங்க வாங்குறாங்க. இத்தனை வருஷம் கோடைக்கால நிதினு எதுவும் கொடுக்கலன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ எதுக்கு 5000 ரூபாவும் மொத்தமாக கொடுக்குறாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் எனிவே எனக்கு வந்து காசு கிடைக்குது, ஸ்டாலின் கொடுக்குறாரு, இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியும் கொடுக்கல, இந்த 5000 ரூபாய் நான் எதுக்குனாலும் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்ல, இது இருந்துட்டு போட்டு தானே நினைக்கிறாங்க. இதனால வந்து மக்கள் வெகுண்டிருந்து ஏதோ கோவப்பட்டு போராட்டத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அது மக்களுக்கே புரிஞ்சிச்சு. 6075,000 கோடி இப்போ நேற்று மட்டுமே இந்த அரசு செலவழிச்சிருக்கு. கடன் 10 லட்சம் கோடியில் இருக்குது. 60 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் 5 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருக்காங்க. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் எப்படி இருக்குது? 10 லட்சம் கோடி கடனில் இன்றைக்கி தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதற்கு சான்று. 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி, 60 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. யார் சிறந்த ஆட்சி? மதிப்பிற்குரிய எங்களது கொள்கை தலைவர், வாழும் வள்ளலாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காமராஜர் அவர்கள் கடைசியாக அவருடைய கஜானாவில் அவர் வந்து கடனாக வச்சுட்டு போனது வெறும் 150 கோடி. இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது? அப்போ மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க தெரியுங்களா? நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, அது அரசு கசானாவிலேருந்து எடுக்கப்படுகிற காசு, வாங்கிக்கோங்க, நல்லா வாங்கிக்கோங்க. எங்கள் தலைவர் சொல்லிட்டார், ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க. ஆமாம், விசில ஊதி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து என்னுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பட்ஜெட் வந்துச்சு, பட்ஜெட் வந்தப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அந்த வளர்ச்சிக்கு வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு விதமாக எந்த விதமான திட்டங்களும் இல்லை, அதிக விலையான பணங்கள் வந்து ஒதுக்கப்படலை அப்படிங்கிறத அந்த அழுத்தத்தை விஜய் அவர்கள் கொடுக்கலாம். இப்போ நீட் தேர்வுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அப்போ ஒன்றிய அரசுக்கு வந்து எந்த அழுத்தத்தையும் கொடுக்காமல் இருப்பது, மாநில அரசுக்கு மட்டுமே எல்லா அழுத்தத்தையும் கொடுப்பது சரியா? இல்லை, இப்போ நடைபெற போகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல். சரி, இது எப்படி சார்? ஒரு அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளது மட்டும்தான் நான் ஒன்றிய அரசு கதைகளை பேசுவேன். இல்லை, நீங்கள் ஒன்று ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும். இப்போ துரோகியை முதல்ல வீழ்த்தணும், எதிரி அப்புறம் வீழ்த்திக்கணும். இப்போ துரோகியை நாங்கள் வீழ்த்தணும். தமிழ்நாடு அளவில் இது துரோகம். திமுக வந்து எங்களுக்கு மாபெரும் துரோகி, மக்களுக்கான துரோகி. அதை வீழ்த்துவதற்கான கவனசிதறல் இல்லாமல் குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டது மாதிரி நாங்கள் அடிச்சு நொறுக்கணும்னு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மத்திய பட்ஜெட்டு போட்டாங்க, எங்கள் தலைவர் அழகாக இது தமிழகத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட்னு அறிவிச்சிட்டார், சொல்லிட்டார். அதுக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா மணிக்கணக்கில் பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் சொன்னீங்க நீட்டை பற்றினோம். இதே வந்து இந்த தில்லுமுள்ளு கட்சி, இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், இதற்கு முன்னாடி வந்து ஆட்சி ஆளுவதற்கு முன்பாக பேசிய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? அவர்கள் சரியில்லைன்னு தானே நம்ம வர்றோம், அவங்களால பண்ண முடியாத என்னால் சாதிக்க முடியும்னு விஜய் அவர்கள் கிளைம் பண்ணுறாருல்ல. அப்போ அதே அழுத்தத்தை விஜய் அவர்களுடைய அழுத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே அவருடைய திட்டத்தை மாற்றும் வகையாக 5000 கொடுக்குற வகையாக இருக்குது. அதே அழுத்தத்தை மத்திய அரசிடமும் காமிச்சிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே? அதையே பண்ண மாட்டாருன்னு தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. அதான் சார், அவங்க ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திமுக வந்த உடனே நீட் விளக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ஆதாரம் இது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, எல்லாரும் பார்த்துறாங்க. அப்படிதான் இப்போ அவர்கள் ஏமாத்தி விட்டார்கள். விஜய் எங்களை ஏமாத்த கூடாது இல்ல, விஜயை நாங்க நம்புறோம்ல. அப்ப அதற்கு விஜய் அவர்கள் மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுக்குறாரு, பட்ஜெட் தொடர்பா என்ன பேசுறது எனக்கு முக்கியம். இல்லை, அதான் இப்போ இந்த ஒரு அறிக்கையெல்லாம் இப்படி பேசிட்டு வாய்கிளியே பேசிட்டு நாத்த வாயில நாராக எல்லாத்தையும் உரிச்சிட்டு இப்போ மௌனமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஈனச்செயலை எங்கள் தலைவர் செய்யக்கூடாது. முதல்ல அறிவிப்பு, அதுக்கப்புறம் முடியலை, அதுக்கப்புறம் செய்யலை அப்படின்னா மக்கள் மற்ற கட்சிகளை போல எங்களையும் இணைத்துக் கொள்வார்கள். நாங்கள் அந்த சிக்கலுக்குள்ள நாங்கள் தலையிடலாம். எங்களுக்கு அதிகாரம் கையில் இருக்கும்போது அது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எங்கள் தலைவர் செய்ய போகிறார் என்பதை தேர்தல் அறிக்கை இப்போ வரப்போகுது. அந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி என்னென்னா, நாங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். இது ரெண்டு முக்கியமானது. இலக்கு என்பது வேறு, தீர்வு என்பது வேறு.
இது ரெண்டையுமே நாங்கள் ஒன்றா கொண்டு போய் சேர்த்து அடிக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாவற்றுக்கும், எல்லா பிரச்சனைக்குமே. அப்போ நாங்கள் தேர்தல் வாக்குறுதி இது போன்ற பொய்யர்கள் சொல்வதை போல சொல்லிவிட்டு நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. எது சாத்தியமோ அதை மட்டும் தான் வாக்குறுதிகளாக கண்டிப்பாக மக்கள் இப்போ நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை என்பது நாங்களாக உருவாக்கல, மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை குழு தினந்தோறும் மாவட்ட வாரியாக போகிறாங்க. அங்கே எல்லாரையும் சந்திக்கிறாங்க. ஏழைகளை சந்திக்கிறார்கள், விவசாயிகளை சந்திக்கிறார்கள், செருப்பு தைக்கிற தொழிலாளியை சந்திக்கிறார்கள், புளியம்பலம் ஒழுப்புகிறவர்களை கூட அவர்கள் சந்தித்து கருத்துக்களை கேட்டு பெறுகிறார்கள். அதிலிருந்து தான் எங்கள் தேர்தல் அறிக்கை வரப்போகிறது. அப்போ மக்களின் மனநிலை தேர்தல் அறிக்கை மகத்தான தலைவர் விஜய் அவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதற்கு சான்றாகத்தான் இன்னைக்கு அந்த டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாரம் நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்குற கூட்டம் இல்லை. இந்த மாதிரி தேர்தல் நெருங்குற நேரத்தில் பணம் கொடுக்குற கூட்டமும் நாங்கள் பொறுத்துருங்க. தெளிவான தேர்தல் அறிக்கை எங்கள் தலைவர் கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர். எங்கள் தலைவர் நேற்றுக்கு ரொம்ப தெளிவாக கேட்டார். அப்புறம் எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சம்பவம் நடந்துச்சு, மாணவி பிடிச்சி போனேன் கோயம்புத்தூரில் ஏங்க நான் கேட்குறேன். இப்போ போக்சோ வழக்குகள் மட்டுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு. எந்த அடிப்படையில் அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அது உறுதிப்படுத்துதா இல்லையா? அப்புறம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? நான் கேட்குறேன். இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, 39 படுகொலைகள், கற்பித்து படுகொலைகள். அதில் 13 வயது சிறுமிகள் 13 பேர். இது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக இருக்க முடியும்? தமிழ்நாடே ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் அறிவிக்கிறார். உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா சொல்கிறதுக்கு? அவமானமா இல்லையா? எந்த வாயை வச்சுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியலை. எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், இன்னைக்கு அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டத்தை தாண்டி இப்போ மருத்துவர்கள் போராட்டமும் தொடங்க போகிறாங்க. எல்லா இடத்துலையும் போராட்டம். இது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? போராட்டம் என்பது எந்த வடிவத்திலானது? துன்பங்களிலிருந்து போராட்டம் எடுக்கிறது, துயரங்களிலிருந்து போராட்டம் எடுக்கிறது. அப்படி என்றால் எங்கே மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கிறாங்க? இது என்ன நிலைப்பாடுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். போராட்டங்கள் இந்த மண்ணில் நடக்கவே கூடாது. அது எதற்கான போராட்டமாக இருக்கணுமா? தன் உரிமைகளை பெறுகிற போராட்டம் மட்டும்தான் இருக்கணும். அது நியாயமாக இருக்கணும். தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து போராடும், கண்டிப்பாக போராடும். ஆளுங்கட்சியாக நாங்கள் இருந்தாலும் கூட அன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே உரிமைக்கான போராட்டமா தானே? உரிமை எத்தனை போராட்டத்துக்கு தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க? இப்ப நேத்து என்னென்ன போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கறத விஜய் குறிப்பிட்டாரு. அதுல எத்தனை போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவு அளித்தோம். தாவேக்கவினர் கூட இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறாங்கல்ல. நீங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் எங்க தலைவர் அங்க வரல, ஆனா நாங்களாம் போயிருந்தோமே, களத்துல தானே நின்னோம். நான் 7 நாள் அங்கேதான் உட்கார்ந்துருந்தேன். இல்ல மற்ற ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எல்லா போராட்டத்துக்கும் தார்மீக ஆதரவு உண்டுன்னு சொல்லி இப்ப அது அரசு ஊழியர் போராட்டம். வெளியில இருந்து கட்சி அதுக்குள்ள தலையிடக்கூடாது. அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். வேணும் அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் ஆசிரியர்களோட போய் உட்கார்றதுக்கு தயாராக தான் இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அதை காட்டி எங்களுக்கு என்ன வேலை? மக்களுக்கான வேலையை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ மக்கள் யார்? ஆசிரியர்களும் மக்கள் தானே. ஆனால் அது அரசு ஊழியர் போராட்டமாக இருப்பதை நாங்கள் இப்போ நாங்கள் துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு நாங்கள் போனோம். அது தனியார் போராட்டம், தனியாரை எதிர்த்து போராட்டம். அங்கே அரசால் அங்கீகரிக்கப்படாத தொழிலாளர்களுடைய போராட்டம். நாங்கள் போய் போராடி இருக்கிறோம். அங்கேயே கடந்தோம், இரவு பகலாக கடந்திருக்கிறோம். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க யாராவது. யார் கடந்தா? கூட்டணி கட்சிகளில் இவ்வளவு பேசுகிறாங்களே, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், யாராவது ஆதரவுங்கிற பேரில் சொல்லிவிட்டு வந்திருப்பாங்களே ஒழிய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகம் தான் அவர்களோடு நின்றது. கடைசியா எங்கள் தலைவர் வரணும்னு சொல்லும்போது அந்த போராட்டக்குழு என்ன செஞ்சு, இல்லை நீங்கள் வர வேண்டாம், இங்கே பாதுகாப்பு விஷயங்கள் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் முக்கியமான ஆட்களை எங்கள் தலைவர் வரவழைச்சு பேசி அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார். என்ன கோரிக்கைகளும் உள்வாங்கினார். அந்த கோரிக்கைகள் எல்லாமே எங்களது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எல்லா போராட்டங்களுக்கும் ஆதரவு நிலை எடுத்திருக்கிறோம். அது சரியான போராட்டங்கள் எல்லாமே. அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஆணித்தரமாக அழுத்தமாக மக்களுக்காக நிற்கிற போது நாங்களும் மக்களுக்காக நிற்கிறோம் என்கிற போர்வையில் திருட்டு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திருடர் வேலையை செய்து கொண்டிருக்கு. நீங்கள் பணத்தை கொடுங்க, எங்கள் மக்கள் வாங்கிட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நேற்று நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கணும்னு நினச்சிங்க, சேலம் மாநாட்டை நிர்மூலமாக்கணும்னு நினச்சிங்க, முடியலை. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காத. ஆனால் பெண்கள் 5000 ரூபாய் வாங்கினாலும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டுட்டு மாநாட்டுக்கு வருகிறவர் பொதுமக்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது என்றால் இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உயிர் போயிருக்குது நேற்று இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஒருவர். அவருடைய நண்பர் சொல்லும்போது அவருக்கு பெருசாக முன்னாடி இந்த மாதிரியான
எந்த விதமான உடல்ல பிரச்சனையும் இல்ல. ம் அன்னைக்கு வந்தாரு, சந்தோஷமா தான் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, மயங்கி விழுந்துட்டாரு. அவருடைய உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தொடர்பா உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? அந்த தம்பியினுடைய நெருங்கிய நண்பன், அவரும் வட மாநிலத்தவர் தான். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஏற்கனவே அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு, பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு. ஒன்று நெஞ்சக அறுவை சிகிச்சை, ரெண்டாவது ஏற்கனவே ஒரு அட்டாக் அவர் வந்திருக்கு. இப்போ இவர் வந்து கியூஆர் கோட்டோட உள்ள வரல. அவங்க முதலாளி வந்து போச்சுட்டு இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு வேணா வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த வெள்ளி உருக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கவர், வட மாநிலத்தவர். அவங்களுடைய உறவினர்கள்லாம் இப்போ பேசுனாங்க என்னென்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், 11 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணார். எல்லாம் அவங்க இந்தி குடும்பம், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க 11 வயசில். ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல்நலா சரியில்லாமல் தான் இருந்தார். ஆனால் விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியால் அவர் அங்கே போயிட்டு சாலையில் ரொம்ப நேரம் அவர் நின்றுக்கிறார். ஒன்று, பையில் தண்ணீர் கொடுத்துருக்காங்க, அந்த பை கூட அவருக்கு கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, உள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் பை, தண்ணி உள்ளே தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய சாலையில் இல்லை. அப்போ இவர் அதிக நேரம் அந்த வெயிலில் நின்று, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, ஏன் அந்த 12 to 3 கொடுக்கணும்? அதை பற்றி யாருமே ஏன் பேசல? உச்சி வெயில், கந்தக பூமி சேலம், ஒரு மாலை வேலையில தான் டிவிக்கு வந்து கேட்குறாங்க பெர்மிஷன். ஆமாம், கொடுக்கறது வந்து இவ்வளோ நண்பகலில் கொடுக்குறாங்க, நண்பகலில் கொடுக்குறாங்க. இப்போ நாங்களே நண்பகலில் கேட்டால் கூட மக்கள் மீது பொறுப்பு இருக்கிற சட்டம் என்ன செய்யணும்? வாங்க, அதிகமான வெப்பநிலை இருக்குது சேலத்தில், மதியத்தில் நீங்கள் கேட்குற நேரத்தை நாங்கள் கொடுத்தோம்னா மக்கள் உயிர் போயிடும், யாராவது மயங்கி விழுந்து ஏதாவது ஆயிரும். மாலை 3 to 7 நாங்கள் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? சரி, 5000 பேர் தான் கலந்து கொள்ளணும்னு இவ்வளவு பெரிய நெருக்கடி எங்கள் தலைவர் நேற்று கேட்டாங்கல்ல, எங்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடி ஏறி எங்களுக்கு மட்டும் புதிய சட்டம் இருக்கிறதா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒரு கூட்டத்தை திமுக கூட்டினாங்களே, கணக்கிலடங்கா கூட்டம்னு சொல்லி ஆடு மாடுகளை போல ஏற்றி 500 ரூபாய்க்கு கொண்டு போய் இறக்குனாங்கல்ல. கேட்டால் 1.5 லட்சம் மக்கள் கூடினாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அது எப்படி கூடினாங்க? எங்களுக்கு 5000 பேர், உங்களுக்கு 1.5 லட்சம் பேர்னு கணக்கு சொல்கிறீங்க. அது 1.5 லட்சம் பேரா என்னங்கிறத உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? நான் கேட்குறேன். ஒரு பொறுப்பாளர்கள் கூட்டம் கூட்டுவதற்கு கூட நாங்கள் திறந்த வெளியில் பாதுகாப்போட, 3 அடுக்கு பாதுகாப்போடு நடத்த வேண்டிய கட்டாய சூழல். நாங்கள் இப்போ என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? தேர்தல் கமிஷன் எப்போ தேர்தல் அறிவிக்கும்? எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்கல்ல. அப்போ எங்கள் தலைவர் போகிறது வாரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. பாதுகாப்பு காவல்துறை முறையாக கொடுக்கணும்ல. அன்னைக்கு திமுக வந்து கட்டளையிட முடியாது, ஏய் ஆளுங்கட்சி நான் தான் அப்படின்னு சொல்லி மிரட்ட முடியாது. அப்போ இது போன்ற நெருக்கடிகளை மதிய வெயிலில் கொடுத்து மக்களை வாட்டுகிற அரசாக இந்த தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு செயல்படுகிறது என்றால் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். காவல்துறையிட்ட போய் 5 நாள் 1 வாரம் கெஞ்ச வேண்டியது இருக்குது. கெஞ்சினாலும் இது போன்ற சம்பவங்களை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உச்சி வெயிலில் கொண்டாந்து இதெல்லாம் தாண்டி தானே சார் வரணும். நம்ம பெரிய கட்சிகளை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணும்போது இல்லை அது என்ன தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறோம், அது வேற, தாண்டிட்டோங்கிறது வேற. அதாவது ஒரு செய்தி பாருங்க, இதுவரை கிட்டத்தட்ட வந்து எங்கள் கூட்டங்களில் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் எங்களுடைய பொறுப்பாளர்களை இந்த காவல்துறை நடத்துகிறாங்களே ஒழிய, எங்கேயாவது சுதந்திரமாக நீங்கள் நல்லா நடத்துங்க, நாங்கள் உரிய பாதுகாப்பை தர்றோம், எவ்வளோ பேர் வேணாலும் கூடட்டும், நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான உரிய பாதுகாப்பை கண்டிப்பாக. நேற்று மாநாடு முடிஞ்ச உடனே செய்தியாளர்கள் கூட சண்டை ஏற்படுது, கைகலப்பாகுது. செய்தியாளர்களோட வாகனங்களை தாவேகா நிர்வாகிகள் உடைக்கிறாங்க. இல்லை நீங்கள் அங்கே என்ன நடக்குது? என்ன நடந்தாலும் ஏன் வன்முறையை வந்து ஏன்? இது வன்முறை இல்லை. நேற்று அங்கே நடந்த சம்பவத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். சில ஊடகங்கள் பெண் நிறுவனத்திடம் வந்து கையூட்டுகளை வாங்கி கொண்டு நடத்துகிற நிறுவனங்களாக இருக்குது. பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் அவங்க தலைவருக்கு கொடுக்கல? இது போன்ற நிறுவனங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை, நாங்கள் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, ஓப்பனாக தான் சொல்கிறோம். இப்போ நேற்று அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, அவன் இயற்கை மரணம் யாரும் விதிக்கலை, அது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. அது தொடர்பாக வித்தியாசமான செய்தி. அப்போ அவங்களுக்கு கோபம் வரும். அங்கே பேசுகிற அந்த நிருபரை வந்து அகாலம்னு ஒரு வார்த்தை, அகாலம் என்ன பல்வேறு இது இருக்குமா? அப்ப அதை தெளிவுபடுத்தலாம்ல. செய்தியாளர்கள் கேள்வி அப்படிதான், தலைவர்கள்கிட்டே அப்படிதான் கேட்கறாங்க. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி நாங்கள் அதுக்கு அடிப்பீங்களா? அடிக்கிறது இல்லை. நேற்று அடிக்கவே இல்லையே. நேற்று அடிச்சமா? இல்ல, கைகலப்பா இருக்கு. அவரும் கை ஓங்கி இருக்கிறாரு. செய்தியாளர் கை ஓங்கி காணொலியில பாக்குறோம். தாவேக்காவினர் தான் தாக்க. இல்ல, வார்த்தை விடும் போது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ எதுக்கு வார்த்தை விடணும்?
அதான் வார்த்தையை விட்டு அடிப்பீங்களான்னு இல்ல கேக்குறேன். ஆமா அடிப்போம். நான் என்ன கேட்கறேன், இப்ப நான் வந்து உங்களை ஒரு தகாத வார்த்தையை உங்க அம்மாவை இழுத்து சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த பத்திரிகையாளர் அப்படி பேசினாரா? அப்படிதான் பேசியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல இந்த ஆதாரம்லாம் நீங்க பாருங்க, காணொலியை பாருங்க, முதல்ல யார் பேசுறான்னு பாருங்க. ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தம்பிகள் பத்திரிகையாளர் இல்ல சந்திப்பு தம்பிகள் என்ன ஒரு உயிர் போயிருக்குது, இந்த மாதிரி நீங்க எதுவும் அது எப்படி பாதுகாப்பு சொல்றது? குறைபாடு விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்க அவ்வளவுதான். பசங்க தாங்க அவரை தூக்கி கொண்டே மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அது ஒரு கேள்வியா வரும்போது நீங்க அந்த காட்சியை இல்ல அதான் பார்த்து நான் புரியுது. கேள்வி பத்திரிகையாளர்கள் அப்படிதான் வைப்பாங்க. நம்ம தரப்புல இருந்து நான் நம்ம என்ன தான் கேக்குறேன்? நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு நீ என்னடா இப்படி கேள்வி கேட்கறேன்னு இல்ல நான் என்ன அந்த கேள்வியே முறையா இருக்கணும், நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறோம், தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க வந்து ஒரு மனிதனை வந்து வன்முறையை தூண்டுகிற அளவுல நீங்க கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதுக்கு உங்க வாகனத்தை இல்லாம உடைக்கணும். இல்ல நீங்க முதல்ல படம் எடுக்க வந்தவங்க செய்தி செய்யற அவங்க வேலையை பண்ணணும். ஆத்திரமூட்டுகிற அளவிற்கு நடந்துக்க கூடாது. முதல்ல இவங்க வந்து ஒரு நான்காம் தூண்ல இவங்க என்ன செய்யணும், முதல்ல அந்த நாட்டுக்கு பாதுகாப்பான விஷயங்களை உருவாக்குற இடத்துல இருக்கணுமே ஒழிய, பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டி காட்டணுமே ஒழிய, பாதுகாப்பையே குளறுபடி பண்ற இடத்துல இருந்தாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க. யாராவது ஒருத்தன் ஆத்திரப்படுவான், எல்லாரும் பட மாட்டான், எவனாவது ஒருத்தன் கோவக்காரன் இருப்பான்ல. அதுதான் நேற்று நடந்தது. அது வந்து பெருசா வந்து அப்படிதான் எல்லா கட்சியிலயும் கோவக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இதுவே திமுக பண்ணா மட்டும் பாருங்க, திமுக குண்டர்கள் அராஜகம் பண்றாங்க, எங்களை அடிக்கிறாங்க வைக்கிறாங்க. இதுவரை நீங்க சொல்ற அந்த ஃபார்முலா வந்து உங்க கட்சிக்கு லட்சக்கணக்கில் திரண்ட மாநாடுகள் நாங்க நடத்திருக்கோம், பார்த்துருக்கிறீங்க. விக்கிரவாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், லட்சக்கணக்கில். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க. எங்கேயாவது இது போன்ற சம்பவம் இவங்களை மேடை அமைச்சு கொடுத்து தனியாக நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு எதிராகவே செய்தி போடுறவங்களுக்கே உரிய மரியாதையை கொடுக்குற நாங்கள், எங்களுக்கு வந்து நீ இன்னமும் கீழ்த்தரமாக எங்களை கொண்டு போனீங்கன்னு சொன்னால், கேவலமாக வந்து செய்தியில் சில ஊடகங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, அவ்வளவு மோசமாக அந்த தம்ப்லைன் வைக்கிறதே வந்து எங்களை கேவலப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற விதமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை நாளைக்கு அவன் பொறுத்துக்கிட்டே இருப்பான் சொல்லுங்க. உங்களுக்கு உரிய மரியாதையும் நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் செய்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நிறுவனத்திட்ட காசு வாங்கிட்டேங்கிறதுக்காக இவ்வளவு வக்கிரமாக ஏன் எங்களை பற்றி எழுதணும்? நேற்று நடந்தது வக்கிர பேச்சால் எழுந்த சம்பவம். அது தேவையில்லாத பேச்சு அந்த பத்திரிக்கையாளர் பேசுறது. பத்திரிக்கை மாதிரி இருக்கணும், தேவையில்லாமல் ஒம்புழுக்க கூடாது. பொறுத்து தான் பார்ப்பேன் அந்த ஒன்றை எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். நேற்று இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜல்ஜா கட்சி, அது பேரே, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவரை ரொம்ப இழிவாக பேசுறாரு. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஒரு மாநில தலைவர் என்ன கருத்து சொல்லணும்னு தெரியாது, அப்ப நாங்க உங்களை நோண்டுனோம்னா? இதெல்லாம் அநாகரிகமான வேலைகள் நாங்க சொல்றோம். எங்க தலைவர் உண்மையிலே சொல்றாங்க, நான் இருக்கேன், எங்க தலைவர் எங்க இருக்கிறாரு, எங்க போறாரு, எங்க வாராருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்ன காரணம், அவர் கூப்பிடும் போது நாங்கள் போய் சந்திக்கிறோம், அவரை பார்க்கணும்னு நினச்சி ஆசைப்படும் போது நாங்கள் வந்து சொல்லி விடுறோம், உடனே கூப்பிட்றாரு, வர சொல்லுங்க, சந்திக்கிறோம். அது வேற. நான் பார்க்குற போதெல்லாம் தனிமை தான் அவருக்கு வாழ்க்கை. அப்படி இருக்கிறாரு. மக்களை பற்றி யோசனை, தொலைக்காட்சியை போட்டுக்கிட்டு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், இந்த மக்களுக்காக எதை, அந்த காலகட்டத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர், யோசித்து கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாமல் ஒரு மாநில தலைவர் அவரை நாங்கள் பேசட்டுமா? முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எடுக்கட்டுமா? ஆனால் எங்கள் தலைவர் அப்படி எங்களை கற்றுக் கொடுக்கல. பண்போடும் நாகரிகத்தோடும் அன்போடும் பேச வேண்டும் என்று அறைக்கூவல் விடுத்திருக்கிற காரணத்தெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தமிழ்நாடு எப்படி தாங்கிக்குன்னு எனக்கு தெரியல. நேற்றைய தினம் எங்கள் மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சேலம். அடுத்தடுத்து இப்போ வேலூர், அடுத்து இனி வாரந்தோறும் இப்போ இருக்குது. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10 கூட்டங்களுக்கு மேல் எங்கள் தலைவர் பணியாற்ற போகிறாங்க. பேசுவதல்ல, பணியாற்ற போகிறாங்க, உத்தரவிட்டுக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் எங்கள் தலைவர் ஆன்லைனில் ஒவ்வொரு ஒன்றிய அல்லது மாவட்ட தலைவர்களோடு பேசி, ஏன் அங்கே என்ன குறைபாடு இருக்குது, அது என்ன சரி பண்ணுங்க, ஏன் அதை பண்ணாமல் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆணிவேறு அக்குவேராக மாவட்டம் தோறும் அல்ல ஒன்றியம் தோறும் அதை சரி செய்கிற இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. நன்றி.